11 வணக்கம். நீங்கள் ஒத்துட்டது ஃபினிக்ஸ் ஃபேர் தமிழ் அஃபிஷியல். நான் அவங்க ஃபினிக்ஸ். நம்ம இன்றைக்கி ஸ்வாட்னு ஒரு கேம் ப்ளே பண்ண போகிறோம். ஒரே ஒரு நிமிஷம் இருங்க, இந்த கட்சினை எடுத்துகிட்டு வரேன். 2000 years later. அப்படிங்காவே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, அதனால் டைம் ஆயிடுச்சு. சரி விடுங்க. ஓகே, இப்போ ஒரு கட்சின்னு வருது. என்ன போட்டிருக்கு, அதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கான் சென்டரில் இருந்து, அந்த இடத்துல தீவிரவாதிங்க இருக்காங்கன்ட்டு. ஸோ நம்ம ஹீரோ வாராரு, ஐ வில் கவர் யூ அப்படின்ட்டு. நான் ரொம்ப நேரமாக இது இப்படி ஆட்டா அப்படி ஆட்டுன்னு சொல்லிகிட்டு இருக்கோம். நான் பார்த்துட்டே தான் இருந்தேன். இவன் நம்ம டீம் ஆட்டா என்ன இது ஏது அப்படின்னு எனக்கு ஒன்றும் புரியல. இது சும்மா சுட்டு பார்த்தேன், செத்து போயிட்டான். அப்போ தான் தெரிஞ்சது இவன் வில்லன்ட்டு. எடுத்து உள்ளே பார்த்தா 2 பேர் இருந்தாங்க. யார் இவன்? வெளிநாட்டு பசு மாதிரி இருக்கான். அவனை அப்படியே போட்டுக்கிட்டு அதுக்கடுத்து இங்கேருந்து ஒருத்தன் சொல்கிறதுக்கு போனான்ட்டு அங்கே போய் பார்த்தா ஷூட்டுன்னு இருந்துச்சு. சுட்டா எல்லாம் செத்து போயிட்டாங்க. பாவிகளா, இவ்வளோ ஈஸியாக சாப்பிட்றீங்க அப்படின்ட்டு ஒரு 600 தந்தாங்க. அதுக்கடுத்து உள்ளே வந்தால் இது லேபா அப்படின்னு கேட்டார். அதுக்கடுத்து இங்கே ஒரு எக்யூப்மெண்ட் இருக்குது, அது ரொம்ப அட்வான்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேரக்டர் சொல்லுது. இங்கேருந்து ஒருத்தன் ஓடி வந்தான், குத்துன்னு குத்துறான். டே கன்று வச்சுருக்கேன்டா, மரியாதையோட இது பண்ணடா, கன்று வச்சுருக்கேன்டா அப்படின்ட்டு. இங்கே பார்த்தா 2 பேர் குத்துவாங்க. நீ பார்த்தா எப்படி ஆகுறது உங்களுக்கு அப்படின்ட்டு நானும் சுட்டு குரோபரா வச்சவனுக்கு அக்கிலே சுட்டு அனுப்பிச்சி விட்டாச்சு. அதுக்கடுத்து அங்கே ஒருத்தன் பார்த்தா ஓடி வந்துட்டுருக்கப்ப, டேய் நீ பார்த்தா எப்படி ஆகுறது, எல்லாம் மாஸ்க்கை மாட்டிட்டு கொரோனா பேஷண்ட் மாதிரி நீ கத்தி எடுத்து குத்திட்டுருக்கே. ஒருத்தன் என்ன மதிக்கிற மாதிரி கன்று கொண்டு வந்தாப்புல, அவரை போட்டு தெரிஞ்சிச்சு. இந்த கன்று எடுக்க முடியாதா? சரி ரைட்டு. உள்ளே பார்த்தேன், உள்ளே ஒரு ஹாஸ்டேஜர் இருக்கார் பொழுது. நோ வாட் யூ ஐ டன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொல்கிறாப்புல. படி அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ வருது. அதெல்லாம் நீங்கள் படிச்சுக்கோங்கப்பா. ஸ்டாப் பண்ணி சொல்ல முடியாது, வேகமாக போகுது. சரி, வி நீட் டு பிரேக் அப். என்னடா சொல்கிறீங்க? ஓகே ரைட்டு. இதில் வரையும் எனக்கு புரிஞ்சதுன்னா ஏதோ பாம்பு வச்சுருக்காங்களாம்ப்பா. அந்த பாம்பை நம்ம எடுக்க போகிறோம். நம்ம ஸ்குவாட்லேயே நாம் தான் சீஃபு போலுக்கு. நம்ம கையில் கண்டை கொடுத்துட்டானுங்க. போய் சண்டை போட்டு சாவு அப்படின்ட்டு. பாருங்கள், இப்போ தானடா கன்று கொடுத்தான், அதை வாங்க சொல்கிறீங்க, என்னடா இது? டேய் சரி எக்யூ பண்ணியாச்சு. என்ன எல்லாத்தையும் கூப்பிட்றான், போட்டு தெரியாச்சு உனே. என்னடா மதிக்கவே மாட்டேங்கிறீங்க, கத்தி எடுத்துகிட்டு வரீங்க, கண்ணை எடுத்துகிட்டு வாங்கடா. கடுப்பாகுதுடா தம்பி. சரி ரைட்டு, போட்டு அதை சிவனை. இந்த இவர் வந்துட்டாப்லையா, போ வெளியே போ. இவன் தான்ப்பா நம்மளை மதிக்கிறான் கொஞ்சம். தம்பி வாப்பா, வாங்கிட்டு போப்பா. நீ யாரா கோமாளி? டேய் சாப்பிடா. ஏன்டா இப்படி எல்லோரும் என்கிட்ட அடி வாங்கி சாவறீங்க? ஸோ கைஸ், உங்கள்கிட்ட எல்லாத்தையும் ஒன்று சொல்லணும். நம்ம சேனல் இப்போ 210 சப்ஸ்கிரைபர், 210 கிட்ட அடிச்சிட்டோம். அப்படியே இந்த அடுத்த மாதத்துக்குள்ளே, அதாவது பிப்ரவரிக்குள்ளே, இந்த பிப்ரவரிக்குள்ளே 300 அடிக்க முடியுமான்னு பார்க்கலான்னு இருக்கோம். கொஞ்சம் உதவி பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் நீங்கள் எவ்வளவோ அன்வான்டான இந்த சேனல்ஸ்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுருக்கீங்க, அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி, அவ்வளோதான். உங்கள் வீட்டு பிள்ளையாக நினச்சி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா, அவ்வளோதான் சொல்ல முடியும். சரி, நம்ம லெஃப்ட்டில் ஏறிட்டோம். உடனே இவர் சொல்கிறார், இங்கே இருக்க எல்லாத்தையும் முடிச்சு ஆப்ஜெக்ட் ஏதோ இருக்குது, அதை எடுத்துகிட்டு போனோம் அப்படின்ட்டு அங்கேருந்து நம்ம ஹெட்குவார்ட்டர்ஸில் இருந்து ஒரு வருது. நான் காப்பி அப்படின்ட்டேன். காப்பி நெஞ்சிடலப்பா ஓகேன்ற மாதிரி கூப்பிட்றான். டேய் ஏன்டா இப்படி பண்ணிட்டு, கத்தி எடுத்துகிட்டு வராதிங்கடா, கண் எடுத்துகிட்டு வாங்கடா, வெறி ஆகுது. சரி, இவனை போட்டு முடிச்சாச்சு. ஒரு பாக்ஸ் மாதிரி இருந்துச்சு, அதை சுட்டாக வெடிக்கும், முடிச்சு விட்டேன். ஸோ கைஸ், கொஞ்ச நாளாக வீடியோ வராது. வீடியோ வாய்ஸ் ஓவரில் கொடுத்து போட்டிருக்க மாட்டேன். காரணம் என்னென்னா, சளி பிடிச்சி காய்ச்சல் நீச்சல்லாம் வந்துருச்சு. அப்போயும் எடிட் பண்ணி தான் போட்டேன். வீடியோ அவ்வளோவா போகல. இந்த வீடியோ போகும்னு நினைக்கிறேன். ஷார்ட்ஸ் தான் நம்ம சேனல் அதிகமாக போகுது. வீடியோ போகிற மாதிரி கொஞ்சம் பார்த்து விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நண்பர்களே, பார்த்து விடுங்கப்பா. சரி, 2 பேர் கத்தி எடுத்து குத்திட்டு இருந்தாங்க, வாங்கன்ட்டு போட்டு சொல்லிட்டேன். நீங்கள் ஹெல்த்தே குறையாது. 13 பேர் வாங்கிக்கலாம், 14 பேர் வாங்கினா 13 பேர் போட்டு வந்துட்டோம். இது மட்டும் விளக்கு போடுது. ஷார்ட் கனை வச்சு லாங் ரேஞ்சில் சுட்டுட்ருக்கான் தற்கொலை.
போட்டு தெரியாச்சு. வெஸ்ட்லாம் கிழியுது. தம்பி 3rd லெவல் வெஸ்ட்டு போடாப்பா. ஏண்டா நாங்கள்லாம் இங்கே வந்து 5th லெவல் ஹெல்மெட் வச்சுக்கிட்டு சண்டை போட முடியாமல் இருக்கோம். உனக்கு வந்து ஒரு 0 லெவல் ஹெல்மெட்டை வச்சுக்கிட்டு என்கிட்ட சண்டைக்கு வர அப்படி தானே? ஸோ கைஸ், நம்ம சேனல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோ ஆகிட்டே இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதான். அதுக்கடுத்து இங்கே இன்னொருத்தர் வந்தாப்புல. இவரும் அதே கைஸ் தான். ஷார்ட் கண்ணை வச்சு லாங் ரேஞ்சிலேருந்து சுற்றிட்டு இருக்காப்புல. டே உங்கள் ஸ்குவாடில் இருக்க எல்லாருமே தற்கொலையாக தாண்டா இருப்பீங்களா? சார் நீங்கள் பார்த்தா இங்கே ஒரு டப்பா இருந்துச்சு, சுட்டாச்சு சார். இதை பார்த்தோன்னே தான் நான் வருது. ஆயில் வரலாம் என்னடா வச்சுட்டு. ஏய் யாரா நீங்கள்? இவன் காலில் சுற்றா இவன் செத்து போயிடுறாங்க. ஹெட்டில் சுட்டா ஹெட்டில் ஒத்த புல்லட்டு போட்டாலும் சாக மாட்டானுங்களே. வாய் போயிடு கதினா மாதிரியே இருக்கானுங்க. ஸ்கோப் போட்டு அடிக்க முடியுமா? அதானே பார்த்தேன், அடிக்க முடியல. சரி ரைட்டு, இவனுங்களாம் வராங்க. செத்து தொலைங்கடா. நீங்களாம் சாப்பிட்றதுனே வரீங்க. இதுக்கடுத்து என்ன கேம் பண்ணலான்னு சொல்லுங்கள். இதே பார்ட் 2 எடுக்கலாமா இல்லைனா வேறு ஏதாவது கேம் கண்டினியூ பண்ணாமான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பார்த்துட்டு மட்டும் போகாதீங்க. உங்களுக்கு கஷ்டப்பட்டு எடிட்லாம் பண்ணி போடுறேன், பார்த்துக்கோங்கப்பா. அவ்வளோதான் சொல்ல முடியும். எப்பா 1K அடிக்கணும்னு பார்க்குறேன். இந்த வருஷத்துக்குள்ள 1K அடிச்சிடணும்னு நினைக்கிறேன். இந்த என்னது அக்டோபர் வர்ற வரையும் பார்ப்போம் 1K அடிக்க முடியுமான்ட்டு. பார்த்து பண்ணி கொடுங்க. எல்லா அன்வான்ட் சேனல்ஸ்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு அன்வான்ட் சேனலாக இல்லைனாலும் கொஞ்சம் இதெல்லாம் கிடைக்கும். வீட்டில் இன்ஸ்டாகிராமில் வந்து நான் வந்து ஏற்கனவே போட்டிருந்தேன். அதாவது எல்லா அனிமையும் ஃப்ரீயாக பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒன்று. அது அவ்வளோ யூஸ் போல். போய் பார்த்து அதுக்கு வியூஸ் ஏற்றி விடுங்க, உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, இதையும் நான் முடிச்சு விட்டேன். அதுதான் எல்லாம் ஈஸியாக தான் இருக்காங்க. வேஸ்ட்டு ஃபெலோஸ். அவன் எவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயரு. ஓகே, இப்போ வந்து உள்ளே வந்துட்டோம். இங்கே வந்து ஏதோ ஒரு வெப்பன் இருக்குது. இது வந்து ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான வெப்பன் அப்படின்னு சொல்கிறாங்க. எடுத்துட்டோம். பார்க்குறதுக்கு AK-47 மாதிரி தான் இருக்குது. கதவு தவறாச்சு. கதவை அப்படியே ஒட்டச்சிட்டு போகிறாங்க உள்ளே. சரி, இது என்ன பவர்னு பார்ப்போமே. பெரிய லெஜெண்ட்ரி வெப்பன்றாங்க. ஏன்னா ஒரே புல்லட்டை செத்துட்டான். கைஸ் இருக்கு வெறும் ஒரு புல்லட் தான் சார் இருக்குது. வெறும் ஒரு புல்லட்டில் மொத்தமாக முடிச்சிருது. செம்ம தான் இது. அவன்தான் எவனாக இருந்தாலும் வாங்கடா. டேய் யாரா நீ முடிஞ்சிக்கிட்டு இருக்கா? என்னங்க இவனுங்க குத்த வச்சு எடுத்துகிட்டு இருக்காங்க. டேய் பைல்ஸ் பேஷண்ட்லாம் அனுப்பிச்சி விட்றீங்கடா. டேய் ஏன்டா இப்படி இருக்கீங்க? என் லெவல் என்ன பைல்ஸ் பேஷண்ட்லாம் அனுப்பிச்சி இப்போ உடையுதுங்க. ஏங்க உடஞ்சிருச்சுங்க. வெறி தான். அவ்வளோதான் முடிச்சு விட்டீங்க. போங்க, முடிச்சு விட்டோம் பாதி பேரை. என்ன 10 பேர் தான் இருக்கீங்கண்ணா. இவர் வந்துட்டாப்லையா, இவரையும் முடிச்சு விட்ருவோம். வெளியே போப்பா. எப்போடா நீங்கள் ஷார்ட் பண்ண வச்சு லாங்கிறது சுட்டிகிட்ருக்க என்னோட தற்கொலையாக இருக்கேடா. டேய் சரி, லைனாக வருவாங்களே. ஆளா தம்பி வா, கூப்பிட்றான் பாருங்க ஆளை. அப்போ நீ தான் பெரிய இவனா இருடா, ஒன்றையும் முடிச்சு விட்றான். இவன் 2-3 புல்லட்டு தான் கிட்டாங்க. இவனை 2-3 புல்லட்டு தாங்கிறான். பவர் குறையுது குளிக்கிறது. என்னடா எல்லாம் என்னையும் சேர்ந்து அடிக்கிறீங்க? இருங்கடா டேய், செத்துற போகிறேன்டா. சரி, இவனே முடிச்சு விட்டுறலாம். அவ்வளோந்தான் தம்பி, சாவுப்பா. டேய் நல்லா மரியாதையே கிடையாது உனக்குலாம். ஏதோ வந்து ஒரு கார்பரேஷன் கம்பெனி மாதிரி இருக்குது. ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சரி, அவ்வளோதான். இந்த லெவலையும் முடிச்சிட்டோம். ஈஸியாக இருக்குது. என்ன சுட்டுக்கிட்டே ட்ராக் பண்ண முடியல, அவ்வளோதான். வேறு எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம சேனல் கொஞ்சம் 1K போகிறது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரிங்கனுங்க. ஐயோ எடிட்ரு அதை காமியோ பார்த்திங்களாங்க. அது வந்து நம்ம கக்காஷோட சரிங்கன் மாதிரியே இருந்துச்சு. இருங்க கொஞ்ச நேரத்தில் காட்டுறேன். இந்த கட்சியில் முடிஞ்சோடனே காட்டுறேன். இருங்க. சளி வேறு பிடிச்சிருக்கு, எரிச்சலாக. அது யாரா இவன் பின்னாடி வந்து டேங்க் எடுத்து வச்சுட்டு எனக்கு வந்து ஆஃபீஸர்ஸ் எனக்கு இப்போ வந்து பேக்கப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கத்துறோம் போலுக்கு. பார்த்தீங்கன்னா சைடில் சரிங்கன் மாதிரியே இருக்குது. மாதிரி தான் இருக்குது, ஆனால் சரிங்கன் இல்லை. இது ஒன்றும் சரி விடுங்க. நம்ம மாணிக்க சரியாக நம்ம கூடியிருப்பார் போலுக்கு. என்னங்க இவன் அடித்தாலும் சாக மாட்டேங்கிறான் பாருங்கள். மிஸ்டேக் முடிச்சு விட்டாச்சு. வெளியே போடாதுண்ணே. இன்னும் ஓடுறான், திருச்சி ஓடுறான் பாருங்க. நாம் வந்து எனிமிக்கிட்ட அடி வைக்கிட்டான்னு ஓடுவோம்ல. விட்டுறா நீ ஆளாக விட்டுறா வெங்க அப்படின்ட்டு ஓடுவோம். அந்த மாதிரி நம்மளை தெரிச்சுட்டு விட்டு ஓடுறான். டீமெண்ட்டை மாட்டி விட்டு போயிட்டா பாருங்கள். தம்பி அப்படின்ட்டு சாவடிச்சிட்டேன். அவனை அவ்வளோ பெரிய ப்ரோலாம் இல்லை. கூப்பிட்றான், அடித்து கொல்லுங்கடா அவனை அப்படின்ட்டு. இல்லைன்னா கொல்ல முடியாதுடா, நான் காடு அப்படின்ட்டு
ஆக்சுவலி இது உண்மையில சொல்ல வெளியில் கொண்டு கமாண்டில் தாக்காதீர்கள். இந்த கேமில் நான் காடு மாதிரிப்பா, சீஃப் கமாண்டரில் சாவே மாட்டேன். சரி இவனை போட்டு தள்ளியாச்சு. அதுக்கடுத்து என்னது, ரொம்ப லேக் ஆகுது இந்த கேம் எனக்கு. சார் ஒரு 2-3% இருந்தால் விளையாண்டுட்டு இருப்பேன் இந்த கேம்லையே. டக்குன்னு வீடியோ போடணும்ல, கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து போடுறேன் எங்கே. சரி உங்களுக்கு நல்லா புரியணும். இந்த இடத்துல வந்து நான் வந்து கொஞ்ச நாட்டுக்கு முன்னாடி பிப்ரவரி வர்றதுக்குள்ளேன்னு சொல்லியிருப்பேன். ஆனால் கண்டிப்பாக இந்த வீடியோ பிப்ரவரிக்கு 10க்கு மேலே இல்லை, நான் 10க்குள்ளே தான் வரோம் ரிலீஸ் பண்ணுவேன். ஏன்னா நான் வந்து வீடியோ எப்போயோ இப்போ ஒரு மாதம் முன்னாடி எடுத்து வச்சிட்டேன். வாய்ஸ் ஓவர் கொடுக்க முடியல கைஸ். அவங்க கஷ்டமாக இருக்குது, பார்த்து பண்ணி கொடுங்கப்பா. நம்ம கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து போடுறோம். ஆமாம், வீட்டு பிள்ளையாக நினச்சி சப்ஸ்கிரைபாக போட்டு விடுங்க. அதுக்கடுத்து ஒரு ஃபன்னு நடந்துச்சு, நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து எனக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் நிறைய ஒரு மெசேஜ் வந்துட்டுருச்சு. இருங்க இந்த கட்சின்னு மூடிட்டோம், ஏதோ கட்சின்னு வருது. யாரா இவன் செத்துட்டான் தம்பி, போகணும் நான் வந்து ரொம்ப மெஸ்ட்டு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். இது வந்து ரொம்ப இதாக பெரிய பயமாக இருக்குது எனக்கு அப்படின்னு வந்து சொல்கிறான். அவ்வளோதான் கேப்டன் அப்படின்ட்டு செத்துட்டார். அப்போ வந்து ஆஃபீஸர் வந்து கென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து செத்துட்டாராம் மேலே. அதாவது இந்த டார்க் ஆர்கனைசேஷனால் இவர் வந்து செத்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்துருக்கு. இவர் வந்து நம்மளுக்கு ரொம்ப வேண்டிய ஒரு பொருளுக்கு, அதாவது ஸ்குவாடில் நமக்கு ஃப்ரெண்ட்லியாக பழகிருப்பார் பொருளுக்கு செத்துட்டாரே. சரி பண்ண முடியாது, ஏப்பா ஆர்ஐபி போட்டு விடுங்கப்பா. கென்ட்டுன்னு நினைக்கிறேன் ஒரு பேர். சரி ஆர்ஐபி போட்டு விடுங்க. ஃபன்னை சொல்ல மறந்துட்டு போகிறேன். கொஞ்ச நாள் முன்னாடி எனக்கு வந்து என்னோடய கிளாஸில் இருந்த ஒருத்தன் வந்து ஓவராக பேசினான். நான் எவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயர் தெரியுமா, ஹெட்ஷாட் அடிக்கிறதுக்குனே ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுவேன். ஹெட்ஷாட் அடிக்க முடியல, நான் அக்கௌண்ட்டை டெலீட் பண்ணிட்டு கிளம்பிக்கிட்டே இருப்பேன்டா அப்படின்ட்டு ஒருத்தன் வந்து நான் சொல்ல எங்கள் கிளாஸில் ஒருத்தர் சொல்லிட்டு இருப்பான். நானும் பையன் நல்லா பேசுகிறானே, நல்லா ஹெட்ஷாட்டில் அடிப்போம் உங்களுக்கு அப்படின்ட்டு நானும் வந்து ஐயா அப்படி பேசிக்கிட்டு இருந்தான்ப்பா. சரி அப்படின்ட்டு நீ பெரிய ப்ரோ பிளேயரான்னு கேட்டதுக்கு ஆமான்னா, அவனுக்கு வந்து ஒரே ஐடியில் 2 பேர் விளையாடுறானுங்க. சரியா, நான் வந்து இன்னைக்கு, அதாவது பிப்ரவரி 1 இதுக்கு முன்னாடி ஒரு மேட்ச் விளையாண்டேன். அந்த மேட்ச்சில் ஒரே ஒரு ரவுண்ட், அது வந்து பாடி ஷாட் மேட்ச்சுங்க. பாடி ஷாட் பட்டாலும் டேமேஜ் வரும். அந்த மேட்ச்சில் பின்னாடி இருந்து அடித்து நீ முடிச்சு விட்டான். அந்த ரவுண்டு ஒரே ஒரு ரவுண்டில் அடுத்த வந்து அவன் வந்து 1க்கு 4 நான் வச்சு முடிச்சு விட்டேன். அதுக்கு நான் ஸ்க்ரீன்ஷாட் மேட்டே இல்லை. அதுக்கு அடுத்த மேட்ச்சை நான் முடிச்சு விட்டேன். இப்போ எனக்கு நான் வந்து யோசிக்கல, இதை வந்து கண்டென்ட்டாக மட்டும் அடிக்கிட்டு. ஆனால் அதுக்கு அடுத்த மேட்ச்சு, அதாவது இன்றைக்கி வந்து ஒரு இது போட்டு விட்ருந்தாங்க. நீங்களே பாருங்கள், போட்டு விட்றேன், ஸ்க்ரீனில் போட்டு விட்றேன். இதை நிறுத்தி நிதானமாக படிக்க முடியலனா நானே உங்களுக்கு சொல்கிறேன். நியூ ஆல் நவ் யூ ஒன்லி நூப் அப்படின்னு போட்டிருக்காரு. சரி, யூ மேக் மோர் ரீல்ஸ் மீன்ஸ் யூ ப்ரோ பிளேயரா அப்படின்னு ஒரு இடுப்பு வர. என்னடா இடுப்பு இது, யூ ஆர் நூபு ஆட்டா நூபு அப்படின்னு வருது. ஏன்டா இப்படி கேட்கணும், கொலைவெறி நீ தானடா எல்லா மேட்சும் தோக்குறேன். இன்னைக்கு கூட மேட்ச் வச்சேன், நான் வந்து ஒரே இடத்துல நின்னேன். ஹெட்ஷாட் மேட்ச் ஈஸியாக நீ அடிக்கலாம், உன்னால் அடிக்க முடியல. அதுக்கு நான் என்னடா பண்ண முடியும்? என்னடா நீ வந்து பேசுகிறத பக்கத்தில் நான் நினச்சேன் நீ பெரிய ப்ரோ கார்டாக இருப்ப பொழுது, அடித்தா 1 டாப் தான் அடிப்பேன், இல்லைனா ஐடி டெலிட் பண்ணி போயிடுவேன் நான் நினச்சேன். என்ன ப்ரோ இது? அதுக்கு அடுத்து இப்போ கமெண்ட் செக்ஷன் வந்து கதறுவேன். டேய் நீ வந்து ஹேக் யூஸ் பண்ணி தாண்டா ஜெயிச்ச, என் மூஞ்சி யூஸ் பண்ணால் ஹேக் யூஸ் பண்ணுற மாதிரி எதிர்து. நீ இல்லைனா என்ன சொல்லுவேன் இதுக்கு மேலே? நீ வந்து சீட்டிங் பண்ணிட்ட. எங்கள் வீட்டில் வந்து ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாதுன்ட்டாங்க, அதனால தோத்துட்டேன். என்ன ப்ரோ இது? நீ தான் பெரிய ப்ரோ கார்டு மாதிரி பேசுகிறேன். தான் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் ப்ரோ. அதான் அதுக்கு மேலே ஒன்று புடுன்னு ஒன்று போட்டிருந்தாரு. சத்தியமாக எனக்கு போடல. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் போட்டு விடுங்கப்பா. அதுக்கு அடுத்து ஒன்று பேசினார், நான் மிரண்டேன். இருங்க அந்த ஆடியோ கிடச்சிதுன்னா போட்டு விட்றேன். இங்கே பேசிட்டு இருக்காரு, செல்லுடைய பார்த்துட்டு நீ பெரியவன், நான் விட்டு கொடுக்கல. 2 மேட்ச் ஹெட்செட் அடித்தேன். அவனே ஃபஸ்ட்டு சொல்லிட்டு போய் ஹெட்செட் மேட்ச் அழுத்திக்கியா, பெரியவன் மாதிரி அழுத்தி இப்படி போட்டிருக்கேன். பாட்டை நீ ஹெட்செட் வாட. ஆனர் இவர் சொன்னதை நீங்களே கேட்டிருப்பீங்க.
ஏய் என்னடா நீ வந்து அழுத்தி புடி போட்டிருக்கேன்னு அழுத்தி புடியில் வீக்குன்னு தெரியும்ல. ஹெட்ஷாட் அடித்தோன்னா எல்லா மேட்சும் நாங்கள் தான் ஜெயிப்போம் அப்படின்னு பேசினார். அதுக்கு அடுத்து என்ன தெரிஞ்சு என்ன ஆச்சு தெரியுமா? ஹெட்ஷாட் மேட்ச்சு போட்டேன். ஃபஸ்ட் ரவுண்டு அவர் ஜெயிப்பாருன்னு நினச்சி நான் வந்து கொஞ்சம் க்ளோவில் போட்டு தயங்கி போனேன். அடிக்கலை, நான் முடிச்சு விட்டேன். அவர் வந்து இனி நான் பாடி ஷாட் போட்டு நான் அடிச்சுக்கிட்டே இருந்தார். யாரா இவன் அப்படின்னு நான் முடிச்சு விட்டேன். இருங்க, மேட்சோட இது கிடச்சது நான் போட்டு விட்றேன். ஃபோட்டோஸ் தான் இருந்துச்சு. நான் வந்து ரெக்கார்டிங் போட்டேன்னா எனக்கு வந்து ரொம்ப இது நெட்டெல்லாம் அதுவே இழுத்துக்கிட்டு இங்கே எனக்கு ட்ரிபிள்9 ப்ளஸ்ஸாக போயிட்டுருக்கும். அப்புறமா மானபங்கம் வேறப்பா கிளாஸில், அதனால் ரெக்கார்டிங் போடல. இருங்க, அந்த லாஸ்ட்டு பிக்கு மட்டும் எடுத்திருப்பேன் ஃபோட்டோ, அவரை போட்டு தள்ளி ஃபோட்டோ எடுத்திருப்பேன், அதை போட்டு விட்றீங்க. நீங்களே பாருங்க, ஒரு ஆனர் போட்டு தள்ளிட்டுனா அதுக்கு அடுத்தது பாருங்கள், அவரை போட்டு தள்ளி சிரிச்சிட்ருக்கேன். அந்த மல்லாந்து கொடுத்துருக்காரு பாருங்கள், பக்குன்னு ஆயிடுச்சு மச்சான். அதுதான் நான் நல்ல தூக்கம் முழுக்கு நல்லா தூங்கிட்டார். அதுக்கடுத்து எந்திரிக்கவே இல்லை. அடித்ததுக்கு அடுத்தது ஒவ்வொரு கதையாக விடுவார். இப்போ என்ன கதை விடுவார்னு நான் வந்து கேட்டேன். எதுவும் சொல்லலை, அவர் ஆன்சரே பண்ணல. ப்ரோ 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 நீங்கள் நூபு தானே ப்ரோ அப்படிலாம் கேட்டேன். நோ ஆன்சர் கெயின். ஸோ அவர் வந்து இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுவார்னு எனக்கு நினைக்கிறேன். கண்டிப்பாக இது பெரிய பிரச்சனையாகும். அதுக்கடுத்து 1v1 கூடுவார், ஃப்ரெண்டை வச்சு யாரையாவது 1v1 கூடுவார். பார்ப்போம், அவரையே அப்படியே அசால்ட்டு பண்ணி விட்டுடலாம். நம்ம எவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயர் அப்படின்னு நானே சொல்லிக்கிறேன். சரி, ரைட்டு, எல்லோரும் ஜாலியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எதுவும் பேச முடியல. ஸோ கைஸ், நம்ம வந்து அவ்வளோவா வந்து யூடியூப்பில் வந்து போடலை அப்படின்னா வீடியோ போடலன்னா இன்ஸ்டாகிராமில் அதிகமாக இருப்பேன். இன்ஸ்டாகிராமில் வந்து வீடியோ பாருங்கள், நல்லா தான் இருக்கும் ரீல்ஸு. அங்கே ஃபாலோ பண்ணிக்கோங்கப்பா. கீழே இன்ஸ்டாகிராம் ஐடியை தரேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க, சரியா? ஸோ எல்லோரும் சாப்பிட்டு நிம்மதியாக தூங்குங்க. பாடியை பத்திரமா பார்த்துக்கோங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். ஏன்னா ஹெல்த் ரொம்ப முக்கியம் குமார். சரி, இப்போ வந்து அந்த செல்ரா பையன் எனக்கு மெசேஜ் பண்ணுறான், என்னன்னு போய் கேட்டு வரேன். ஸோ ஓகே, பை கைஸ், டேக் கேர், வி ஆர் சன்னிங் ஆஃப் ஃபீனிக்ஸ்.